வணக்கத்தை உரித்தாக்கி என்றைக்கும் தென்கரை இந்த கரடிமலை அதிமுக கோட்டை. அதோ எந்த சூழ்நிலை இருந்தாலும் இங்கதான் வந்து சாமி கும்பிட்டு இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிப்பேன். நன்றி சொல்லும் போது இங்கதான் வருவோம். அதே போல நம்முடைய கார்த்திக் அப்புசாமி அவர்கள் இதே போல ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். நம்ம ஆனமலை மாசாணியம்மன் கோயில் இருக்குல்ல, நம்ம தொகுதிக்கு உட்பட்ட பொள்ளாச்சி தொகுதிக்கு உட்பட்ட அந்த பகுதியை சேர்ந்தவர். ஒரு எளிமையானவர். ஒரு கிராமத்திலிருந்து எம்பியா வர்றதுக்கு வந்திருக்கார். அவரை வச்சு நம்ம நிறைய பணிகள், நான் நிறைய ஃபண்டு, நிறைய பஸ் ஸ்டாண்டு, ஸ்கூல்ல கட்டி கொடுத்தேன். ஆனால் இந்த 5 வருஷமா திமுக ஒரு எம்பி இருந்தார். 5 வருஷமா வரவே இல்லை. போன திமுக எம்பி யாரும் பார்த்துக்கவே முடியாது. நம்ம ஏதாவது ஒரு நாள் 5 வருஷம் எம்பி பார்த்திருப்பீங்களா? ஆகவே நம்ம கார்த்திக் அப்புசாமி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். ஏன்னா ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். நமக்கு வந்து இங்க 2-3 ஸ்கூலுக்கு கேட்டாங்க, ஃபண்டு கேட்டாங்க. நான் இப்ப அமைச்சராக இல்லை, எதிர்கட்சியில் இருக்கிறேன், எம்எல்ஏ ஃபண்ட் இருக்கிறேன், கொஞ்சம் ஸ்கூல் கட்டுறதுக்கு ஃபண்டு கொடுக்குறேன். எம்பி பெரிய பதவி, அவர்கிட்ட போய் ஃபண்டு கேள்வி போய் நம்ம தொகுதியில் போய் கேட்டு வந்தாங்க. அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி தரல. அதுக்கப்புறம் நம்ம எதிர்கட்சியா இருந்தாலும் கூட நான் விழுப்புரம் சிவி சண்முகனுக்கு போன் பண்ணி, அவர் நம்முடைய அதிமுக எம்பி, ராஜ்யசபா எம்பி, எங்க வேணா கொடுக்கலாம், அவர்கிட்ட கூப்பிட்டு நம்ம தொகுதிக்கு ஸ்கூல் கட்டுறதுக்கெல்லாம் 1 கோடி ரூபாய் கேட்டு வாங்கி கொடுத்தேன் எதிர்கட்சியா இருந்தாலும். ஆனா இங்க இருக்கிற எம்பி நமக்கு கொடுக்கல. ஆகவே நம்ம கார்த்திக் அப்புசாமி அவர்கள் அருமை தம்பி, நம்ம எப்ப கூப்பிட்டாலும் வருவார், நம்ம தொகுதிக்கு வேணுங்கிற செய்வார். அது நான் பொறுப்பு. இங்க கார்த்திக் அப்புசாமி வேட்பாளர் அல்ல, நான் தான் உங்களுக்கு வேட்பாளர். ஆகவே நீங்க எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாத்தீங்கன்னா நம்முடைய எடப்பாடி அவர்களும், அதே போல நம்முடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய ஆசியுடனும், பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ஆசியுடனும், அதே போல இன்று பல்வேறு கட்சி கூட்டணிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு வெற்றி கூட்டணியாக தமிழ்நாடு முழுவதும் அத்தனை மக்களும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி போகணும், அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும், எடப்பாடி ஆட்சி வரணும் முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த திட்டமே நடக்கல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாம இருக்கும்போது எல்லா திட்டமும் நம்ம தான் பண்ணி கொடுத்தோம். இந்த ஊர்ல எல்லா ரோடுல 130 கோடிக்கு பவானியிலிருந்து குடிநீர் கொண்டு கொடுத்துருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறுவாணிகள்ல தண்ணி கம்மியாகும் போது நான் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ஜெயிக்கும் போது எல்லாம் கேட்டீங்க. இன்னைக்கு அத்திக்கடவு மேட்டுப்பாளையம் தாண்டி ஆத்துல இருந்து நமக்கு தண்ணி கொண்டு அம்மா இருக்கும்போது வாங்கி கொடுத்துட்டேன். தண்ணி வந்துட்டு இருக்கு. இந்த 3 வருஷம் திமுக ஆட்சியில் ஏதாவது நடந்திருக்கான்னு கேளுங்க. நம்ம இருக்கும்போது எவ்வளவு வேலை நடந்தது. ஆகவே மீண்டும் நம்முடைய ஆட்சி வரும். மீண்டும் விடுபட்ட திட்டங்கள் பூரா நம்ம செய்வோம். மறவாதியர்கள். இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னம், இரட்டை இலை சின்னம். இப்பொழுது நம்முடைய வெற்றி வேட்பாளர் கார்த்திக் அப்புசாமி அவர்கள் பேசுவார். வணங்கி நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் முன்னாள் தமிழக முதலமைச்சரையும் வணங்கி இந்த பிரச்சார பயணத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற கோவை புறநகர் தெற்கு மாவட்டத்துடைய கழக செயலாளரும் கழகத்துடைய தலைமை நிலைய செயலாளரும் ஆன மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் அவர்களையும் வணங்கி இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நம்முடைய கழக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் அனைவருக்கும் நல்ல வணக்கங்களை கூறிக்கொண்டு, வருகின்ற ஏப்ரல் 19 அன்று நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எனக்கு இரட்டை சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யுங்கள். இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில் அண்ணன் தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு துணை நின்று இந்த பகுதிக்கு வேண்டிய பணிகள் எல்லாம் சிறப்பாக செய்திருவேன் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.